ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோட நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நேற்றெல்லாம் ரொம்ப ட்ராவல், அதனால் பாடி பெயின் அதிகமாக இருந்துச்சு. ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சரி, காலையிலே இன்றைக்கி கேரட் ஜூஸ் குடிக்கலான்ட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி கேரட் ஜூஸ் பால் ஊற்றி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு கிளம்பிட்டு அப்பாக்கிட்ட இளநீ உடச்சி கேட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போகிறதுக்கு அவங்களும் எனக்கு உடச்சி கொடுத்தாங்க. அந்த வழுக்கையோ அதுக்குள்ளேயே போட்டு சுமார் ஒரு 1/2 லிட்டர் இருக்கும் தண்ணி. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் பூத்துச்சு ரோஜாப்பூ, அதுவே எங்கள் அம்மா என் தலையில் வச்சுட்டு, அப்புறம் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து பச்சைப்பயிறு கஞ்சி செஞ்சுருந்தாங்க, கூட துவையில் வச்சு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி சண்டே, எப்படியும் பஸ்ஸு சீக்கிரமாக வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போனேன். கரெக்டாக பஸ்ஸும் டைமுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. நான் ஏறுற ஸ்டாப்பில் கூட்டம் இல்லை, அப்புறம் போக போக நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் பிஹெச்சுக்கு போயிட்டதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டோட ஏரியாவுக்கு போனேன். ஃப்ரெண்டோட ஏரியாவுக்கு போகிறதுக்கு என்னை ஒரு அக்கா தான் பிக் பண்ணாங்க. நாங்கள் ட்ரிபிள்ஸ் வந்தோம். பிஹெச்சிலேருந்து எப்படியோ ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அழகாக அவங்க சேஃபாக கூட்டிகிட்டு வந்து இறக்கிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் இந்த இடத்துக்கு வரேன். இன்றைக்கி நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா, இந்த ரெஜிஸ்டர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருந்தேன். என் ஃப்ரெண்டு நிறைய ரெஜிஸ்டர் முடிச்சு வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி பிடிஎஃபாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் போல் ஆயிடுச்சு. நானும் கிளம்பலான்னு வந்திருக்கும் போது அங்கே ஒரு ஆடு வந்து அந்த கீ செயினை போட்டு கடிச்சிட்டு இழுத்துகிட்டே இருந்துச்சு. அது என்னை கவனிக்கலை, நான் அதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து அழகாக ரசிச்சுட்டு ஓயின்னு சொன்னோடனே அது ஓடி போச்சு. அங்கே நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஆடு இருந்துச்சு. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு 4:30 போல் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு வரும்போது 5:05. அதுக்கப்புறம் வந்து நான் வந்ததும் வாட்டர்மெலன் சாப்பிட்டேன். நான் ஆஃபாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வரும்போது பைசன் மூவி போயிட்டு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பைசன் மூவி வந்து நான் என் ஹஸ்பண்டோட போய் பார்த்தேன் எங்கள் ஊர் தேட்டரில். நான் அவ்வளோவா எங்கள் ஊர் தேட்டருக்கு போக மாட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு நான் அவங்க கூட போய் பார்த்தது. எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அப்படி லைட்டாக என் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஈவினிங் போல் ஒரு 6:10 இருக்கும். அந்த டைமில் நான் ஒரு வாக்கிங் போனேன். ஒரு 1/2 hour ஆச்சும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் போயிட்டு இருந்தேன். நானும் அம்மாவும் போயிட்டுருந்தோம். மாடியில் தான் நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா வந்துட்டாங்க. அம்மா கேட் திறக்க கீழே போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இருட்டிருச்சு, என்னையும் கீழே வான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கீழே போயிட்டேன். கீழே வந்ததும் அம்மா ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அதையும் சூடாக குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஹாப்பி மூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டாக போட்டு கேட்டுட்டு அதையும் நான் பாடிட்டு இருந்தேன். ஒரு குட் ஃபீல், அப்படி மன திருப்தியாக இருந்துச்சு. பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு நிறைய பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து நைட்டு டின்னருக்கு எனக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்க. எக் தோசை ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சாதா தோசை ஒன்று சுட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எதுவும் மைண்ட் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னு தெரியல. ஸோ பாட்டு கேட்டால் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் நான் பாடுறது இன்னும் எனக்கு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. டாட்டா பாய். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.